வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் சிவகுமார். இது உங்கள் ஊடகம் உறக்கச்சொல். இன்னைக்கு வாய்ஸ் ஆஃப் காமன் மேன் நிகழ்ச்சியில் நம்ம 2-3 விஷயங்களை பார்க்க போகிறோம். முதல் விஷயம், தாவேகா அரசுடைய மினிஸ்ட்ரி எக்ஸ்பேன்ஷன் கம்ப்ளீட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 35 மினிஸ்டர்ஸ் இருக்கலாம், இன்க்ளூடிங் சிஎம். இப்போ 35 பேர் இருக்கிறாங்க. அதை பற்றி ஒரு சின்ன அனலைஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் இந்த மினிஸ்ட்ரியில் சேர்ந்ததுனால ஏற்பட்ட 2-3 நிகழ்வுகள், அதையும் கண்டிப்பாக நம்ம விவாதிப்போம். மூணாவதாக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூ, அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மினிஸ்ட்ரியை பற்றி எடுத்துக்கிட்டோம்னாக்க, மினிஸ்ட்ரியில் 34 மினிஸ்டர்ஸ் ப்ளஸ் ஒரு சிஎம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதில் முக்கியமாக நோட்டபுள் விஷயம் என்னன்னு பார்த்தோம்னாக்க, 8 பட்டியலின சமூகத்தை சேர்ந்த மினிஸ்டர்கள் இந்த மினிஸ்ட்ரியில் இருக்கிறாங்க. இன்க்ளூடிங் காங்கிரஸில் ஒருத்தர், விடுதலை சிறுத்தைகளில் ஒருத்தரை சேர்த்து 8 பேர் இருக்கிறாங்க. இதுதான் தமிழக அமைச்சரவையிலேயே மிக அதிகமான பட்டியலினத்தவர் சேர்ந்து இருக்கிற ஒரு மந்திரி சபையாக இருக்குது. அதனால் இதுக்காக ஸ்பெஷல் வாழ்த்துக்கள் டு மிஸ்டர் விஜய். ரெண்டாவது, இது ஒரு கூட்டணி மந்திரி சபையாக இருக்குது. தமிழ்நாட்டில் நம்ம காலகட்டத்தில், நம்ம பார்த்த காலகட்டங்களில் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு கன்ஃபார்ம்டாக தெரியலை. நம்ம பார்த்த வரைக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு கூட்டணி மந்திரி சபை. இந்த கூட்டணி மந்திரி சபைக்காகவும் முதல்வருக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லலாம். இந்த கூட்டணி மந்திரி சபையை அமைக்கங்களாட்டியும் அவர் நிறைய அரசியல் பண்ணார். அரசியலில் நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. காங்கிரஸ் ஃபஸ்ட் எடுத்தோடனே இங்கேருந்து பிச்சுட்டு போனாங்க, அவங்கள கடுமையாக விமர்சித்தாங்க. அதை பற்றி நம்ம எதுவும் பேசலை. ஆனால் நேற்று விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியிலிருந்து விலகி தாவேகா கூட்டணியில் போய் இன்றைக்கி மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறமேட்டு முன்னாள் ஒன்றிய அமைச்சர் திரு ராசா அவர்கள் மிக கடுமையான ஒரு சொல்லை யூஸ் பண்ணி அவரை விமர்சனம் பண்ணியிருந்தாங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை. அதை நம்ம மிக மிக வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் தேவையில்லை. ஆனால் உடனே திமுக தலைவர் அதை இது மாதிரி மற்றவர்கள் மனது புண்படும் அளவிலான ஒரு வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கண்டிச்சிட்டாரு. அதை உடனே முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. என்னதான் அப்படி சொல்லியிருந்தாலும் இவர் சொன்ன வார்த்தை கண்டிப்பாக தப்பு தான். அதை ரொம்ப சாதுரியமாக எதிர்கொண்டாங்க. திரு வன்னியரசு அவர்களாக இருக்கட்டும் அல்லது திருமாவளவனாக இருக்கட்டும், ரொம்ப சிறப்பாகவே அதை எதிர்கொண்டுட்டாங்க. பட் அவங்களுக்கும் ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா, அவங்க ஒரு கொள்கைக்காக ஒரு கட்சியை ஆரம்பிப்பாங்க. அந்த கொள்கையை அவங்க நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னாக்க அவங்க அதிகாரத்துக்கு வந்தால் தான் பண்ண முடியும். மோரோவர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆரம்பத்திலேருந்தே அவங்களுடைய முழக்கம் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது தான். அதை இப்போ எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. இன் பிரின்சிபல் அவங்களுக்கு ஓகே தான். அது பொலிட்டிக்கலி அது ரைட்டா தப்பா அப்படிங்கிறது வெவ்வேறு விவாதங்களுக்கு இட்டு சொல்லும். அந்த விவாதங்களை நம்ம தாராளமாக விவாதிக்கலாம். ஆனால் மிக கண்ணியமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி தான் அதை விவாதிக்கணும்னு நான் மிக தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ், அதை ஒன்று பார்க்கணும். இன்றைக்கி சோழிங்கநல்லூரில் இருக்கிற மண்டல அலுவலகத்தில் தாவேகா நிர்வாகிகள் உள்ளார அவங்க திருப்பி ரிவ்யூ பண்ணாங்க. ஏற்கனவே ஒரு தடவை ஒரு மெசேஜ் வந்துச்சு, நேற்று வந்துச்சு. மினிஸ்டர் அருண்ராஜ் சார் கூட அது மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லி நேற்று ஒரு அறிவுறுத்தல் கொடுத்துருந்தாங்க. அதையும் மீறி இன்றைக்கி திருப்பி இது மாதிரி நடக்குது. எல்லாரும் புதுசாக அதிகாரத்துக்கு வர்றப்போ ஒரு ஆர்வ மிகுதியும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் சீனியர்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க கொஞ்சம் தெளிவாக அவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு சொல்லி இது மாதிரிலாம் செய்யக்கூடாது, நிர்வாகத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நீங்கள் கட்சிக்காரவங்க, கட்சி வேலையை நீங்கள் பாருங்கள், நிர்வாக வேலையை அரசாங்கத்தில் இருக்கிற எம்எல்ஏக்களோ மினிஸ்டர்ஸோ அதிகாரிகளோ பார்ப்பாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிற மாதிரி சொல்லணும்னு மிக தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.